சென்னை வடபழனி அரும்பாக்கம் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதியிடம் பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதை அடுத்து சென்னையின் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீர் காடாக காட்சியளிக்கிறது. அதேபோல சென்னை நகரின் பிரதான பகுதியான வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த சாலையின் இரு பக்கங்களிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. முக்கியமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வடபழனி செல்லக்கூடிய இந்த சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதே போல வாகனங்களை பொறுத்த வரைக்குமே தண்ணியில் தத்தளித்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் மிக முக்கிய பகுதியாகும். இந்த பகுதியில் இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் அதே போல பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல் வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. வாகனங்கள் அனைத்துமே விருகம்பாக்கம் வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. ஏராளமான வாகன ஓட்டிகள் இங்கு வந்து பார்த்துவிட்டு திரும்பி செல்வதை பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதிக அளவில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து இருப்பதாக இந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதனை உடனே அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகள் உடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.